Food security. The tsunami affected the livelihoods of communities by ruining the agricultural land, livestock, and health. It also led them to live an undignified life. The project promoted sustainable and diversified farming technology by adopting new ways of rice cultivation, system for rice intensification, vegetable cultivation, and flower cultivation, so that the community could raise their income using the resources they have, in addition to new technical inputs. Implemented SRI, System of Rice Intensification. That's the foremost activity under food security. So we issued these books to all our SRI farmers. This is Ottrai Nattu Nadavu in Tamil. So System of Rice Intensification. In English we call it SRI. So the main 6 principles under SRI also I can say, like less seed, young seedling, and use of conovidor, wetting and drying of water management, and more of organic. So I train all the community organizers. So at field level we train the farmers as well as laborers. At the end of the project we thought for the sustainability we have to take up some more additional FFS at the request of the farmers. So we took over all the staff, community members for exposure visits, to for the sanitation we have taken them to Setiatop for the solid waste management, and then EM is one of the important activity in SRA as well as flower vegetable cultivation. IGP, Income Generation Program, constructing farm ponds with the community contribution also in order to save rainwater so that they can utilize this water for the future use. ஒத்தநாத்து ஒரு ஏக்கர் வந்து பழப்படி நட்டேன், ஒரு ஏக்கர் இந்த அரை ஏக்கர் வந்து இந்த ஒத்தநாத்து 12 நாளில் நட்டுருக்கிறேன். அந்த 12 நாள் நாற்றுக்கும் அந்த முதல் நட்ட நாற்றுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அது 8 தான் கழிச்சிருக்குது, இது 53 முதல் கழிச்சிருக்கு. அதே நேரத்தில் இது வளைச்சல் நல்ல கதிர் ஊட்டமாக இருக்குது, அது கதிர் ஊட்டமே இல்லை. மொத்தமாக அது அறுவடை அறுத்தா மொத்தமாக 3 மூட்டை தான் ஆச்சு. இது ஏறக்குறைய ஒரு 12 மூட்டை கிட்டத்தட்ட வரும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நெல்லி நாற்று நடுறது எனக்கு எவ்வளோ மேலே இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 4 ஆள் 5 ஆளில் நட்டுருவேன். இந்த நாற்றால் எனக்கு நிலமும் சீராக வர மாதிரி இருக்குது. மட்டமாக போகுது நிலம். ஏன்னா அந்த மட்டமாக இருந்தால் தான் அந்த நாற்று வந்து கொஞ்சம் உயரம் கம்மி. இது அந்த நாற்று மாதிரி அதனால் அது மட்டமாக இருந்தால் தான் அந்த நாற்றுக்கு அதை தண்ணி திட்டமாக வைக்கலாம். மோடு பள்ளம் இருந்ததுன்னா மோட்டில் பயிர் கிளம்பி போகுது, பள்ளத்தில் இருக்கிறது அழுவி போகுது. அதனால் அந்த மட்டப்படுத்துறது தான் இதில் ஒரு முக்கியமான கருத்து. மார்க்கர் எடுக்கிறோம், அதாவது 25 சென்டிமீட்டருக்கு ஒரு பயிர். இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக ஈத்தோம்னா சாலை இந்த பக்கம் நின்று பார்த்தாலும் சாலையாக இருக்கும், இப்படி 4 பக்கமும் சாலையாக இருக்கும். மூளை நின்று பார்த்தாலும் சாலையாக தெரியும். அதான் முறை அங்கே. அதில் எந்த சிரமமும் இல்லை. நம்ம மாட்டு அந்த மார்க்கர் ஏற்றுக்கினே போனால் பின்னால் அதாவது சொல்ல போனால் நம்ம பசங்க பள்ளிக்கூடத்து பசங்களே நடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது கற்றுக் கொடுக்குது, மார்க்கர் கற்றுக் கொடுக்குது நமக்கு நடவுக்கு. இது தெரிஞ்சவங்க தான் நடணுன்ற அவசியமும் இல்லை. நம்ம அந்த ரசாயன உரத்தை நிறுத்து, காசை கம்மிப்படுத்து. ஏன் இந்த தொழு உரம் கிடக்கல, வீணாக கிடக்குது, அதை வாரி போய் கொட்டு, அதை செய் அப்படின்னாரு. அதே போல் செஞ்சால் அது அந்த உரம் போடுற வேலையே இல்லை எனக்கு. இந்த இதைத்தான் எரு விடுறோம், அதோட சரி. இது வரைக்கும் நான் பூச்சி மருந்து அடிச்சது இல்லை. அதுக்கு முன்னே 4 வீடு 5 வீடு அடிப்பேன். இது வரைக்கும் இதுக்கு பூச்சி மருந்து அடிச்சது இல்லை. பூச்சின்னா என்னன்னு எனக்கு தெரியத்தும் இல்லை. ஈயம் வந்து நமக்கு எவ்வளோ டானிக்கு முக்கியமோ உடம்புக்கு சத்துக்கு, அது போல் அந்த பயிருக்கு ஒரு நெல்லி நாற்றுக்கு அந்த ஈயம்ன்றது சத்து உள்ள டானிக்காக பயன்படுது. 1 லிட்டரா நம்ம பாட்டிலில் ஊற்றி சொட்டு நீர், அதாவது எப்படி சொட்டு சொட்டா ஒழுகுது, நமக்கு எப்படி குளுக்கோஸ் ஏற்றுறாங்க அதே போல் தான் அதுக்கு ஏறுதுன்றத நாம் புரிஞ்சிக்கணும். பழையபடியாக இருந்ததை விட கதிர் வந்து 3 அங்கலம் 4 அங்கலம் கூடுதலாக தெரியுது. அதே நேரம் கதிர் வந்து நல்லா தடிப்பாக தெரியுது. அந்த கை 3 விரலால் இப்படி தான் அது உள்ளே அமைக்கிடும் அந்த கதிரை.
இது வந்து இந்த 5 வரலாலையும் இப்படி ஈத்தாக்கா கேப் கொடுக்காத மாதிரி வரும். அந்த அளவுக்கு ஒரு கதிர் வந்து அந்த அளவுக்கு போத்தா இருக்குது. மணி வந்து நெல்லுக்கு ஏற்ற மாதிரி சம்பாவுக்கு வேற இந்த சொன்ன மாதிரி பட்டம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல தரமா தடிப்பா இருக்குது. வெயிட் வருது, எடையும் வருது. இதை விட அந்த நெல்லை விட இது வெயிட் வருது. எல்லா விதத்திலும் இதில் தான் தவறுன்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் கூட எடுக்கிறதுக்கு என்னால் முடியல. ஹெச்பிபி நிறுவனம் வந்து வெட்டி தந்தாங்க. 10 அடி அகலம், 10 அடி நீளம், 3 அடி ஆழம். நாங்கள் முன்னாடிலாம் வந்து ஆற்றுலேருந்து பாய்ச்சுவோம். இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டெய்லி ஊற ஊற பாய்ச்சிக்குப்போம். வெட்டி வேறு கொடுத்தாங்க. அதை வந்து கட் பண்ணி சுற்றிலும் குட்டியை சுற்றி நடுங்க. மண் வந்து அரிப்பை வந்து தடுக்கும், மண் அரிப்பை தடுக்கும், குட்டை சரியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றதுக்காக அந்த வெட்டி வேறு எங்களுக்கு தந்தாங்க. மழை காலத்தில் குட்டை நிறையா நம்பிடுது. வெயில் காலத்தில் வந்து இறைச்சாதான் ஊறும், இல்லைன்னா அப்படியே தான் கிடக்கும் தண்ணி. இதில் நாங்கள் தேவையான தண்ணியை தான் எடுத்துக்கிறோம். அதில் மற்றபடி இல்லாத அங்கே செடி வச்சுருக்கிறதுலையும் கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் ஊற்றிக்கிறோம். நல்லது கெட்டது இதில் தான் செஞ்சுக்கிறோம். இந்த குட்டை இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதாவது ரொம்ப தூரம் போகிறது, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பசுமை திட்டத்துலேருந்து ஈகோ வெஞ்சர் இதில் வந்து அவங்க வந்து எங்களுக்காக வந்து குட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 மீட்டரு இல்லை 3 மீட்டர் ஆழம் இருக்குது. தண்ணி நல்லா கிடைக்குது. இப்போது மழை டைமில் வந்து நாங்கள் தண்ணி வசதி நல்லா இருக்குது. வெயில் டைம்லேயும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்காக. அதை வச்சு நாங்கள் வந்து சவுக்கு நாத்தாங்கால், தைல நாத்தாங்காலுக்கு வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருந்து தான் தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றின்னு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த பண்ணை குட்டை எடுத்து கொடுத்ததுலேருந்து பக்கத்துலேயே நாற்று இருக்கிறதுனால பக்கத்துலேயே குட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. நாற்றும் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக தண்ணி மொண்டு ஊற்றிக்கிறோம். கஷ்டம் இல்லை எங்களுக்கு. அது இல்லாமல் காய்கறி வகைகளுக்கோ இல்லை மற்ற பயிர் வகைகளுக்கோ நாங்கள் குட்டை பக்கத்தில் அவங்க எடுத்து கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் தண்ணி பக்கத்தில் மொண்டு ஊற்றுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது.